ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2வது நாளாக சென்னையில் இருக்கோங்க. சென்னை சுற்றி பார்க்கறதுக்காக எல்லோரும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஃபேமிலி மொத்தமாக பார்த்தீங்கன்னா சுபாஷ், கேத்ரின், நான் அப்புறம் எல்லோரும் வந்திருக்கோம். ஒரு ரூமில் தங்கணுங்க. டே 1 வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது 2வது நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோமா நம்ம? கிண்டி பார்க்கு, அப்புறம் வேளச்சேரியில் ஏதோ சொன்னியே வந்துட்டேன். வேளச்சேரி ஃபீனிக்ஸ் பால் போகிறோம். பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்துச்சி ரெடி ஆகிட்டு 8 மணிக்கு கிளம்ப சொன்னாங்க. 8 மணி வெளியே வந்துக்கிறாங்க. சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனாங்க. மீனம்மா சொன்னான் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்லாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சம் இல்லைம்மா பரவாயில்ல, எல்லாம் கூட்டமாக இருக்கும் இல்லையா, ஃபேமிலியாக இருக்கும் இல்லையா, நின்று சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்லாம்ப்பா. நம்ம அங்கே அதுதானே நம்ம இதுவே இங்கே தள்ளுவண்டியில் சாப்பிட்றது தானே நம்மளுடைய ஸ்டேட்டஸு. ஒரு பார்த்தீங்கன்னா சரி ஒரு ஹோட்டலு இந்த ஹோட்டல் காட்டுற பாருங்க. இந்த ஹோட்டல் தான் நல்லா இல்லை இந்த அளவுக்கு. ஸோ இப்போ எல்லோரும் எங்கே போகிறோம்? கிண்டி பார்க்கில் என்ன இருக்குது? இதுதான் அந்த ஸ்னேக் பாம்பு. தெருக்கு பாருங்கள், எல்லாம் வீட்டில் இருக்கிற பாம்பு தான் இந்த பெரிய பாம்பு. அங்கே போய் வேறு ஏதோ பாம்புங்கள பார்க்க போகிறோம். கிளம்பலாமா? எல்லாம் நம்ம நடந்து மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோ எடுத்துக்கலான்னு பார்த்தோம். ஆட்டோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமான காஸ்ட்டு. அதனால் மெயின் ரோடில் போயிட்டு அங்கே எவ்வளோ கேட்குறாங்க பார்க்கலாம். மெயின் ரோடு போனாலும் ஆட்டோடைய ஃபேர் ஒன்றும் குறையிலைங்க, அதே ஃபேர் தான். மவுண்ட் ரோடுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா 5 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் இங்கே இருக்கிற ஸ்பென்சர் பிளாஸாவில் தாங்க டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எங்கே வரணுமோ அங்கே வந்துடுங்க. சிறுவர் பார்க், அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க்கு. இது உள்ளே போக போகிறோங்க. முறையாக போக போகிறோம். குட்டீஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஆட்டோ பிடிச்சின்னு வந்தோங்க, அதாவது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்து இறங்கணுன்றதுக்காக. ஆனால் ஆட்டோக்காரரை பார்த்தீங்கன்னா பாதி வயல் இறக்கி விட்டு போக பார்த்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குட்டீஸ் வேறு. ஃபைனலாக வந்து இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டோம். இங்கேருந்து உள்ளே நடந்து போனோங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து அங்கே ஒரு டைனோசர் நின்றுருக்குங்க. என்னப்பா டைனோசர் தானேப்பா? டைனோசரு பயங்கரமாக இருக்குங்க. ஆலமரத்து அடியில் டைனோசருங்க. ஆட்டோக்காரங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் வந்தாங்க, 400 ரூபா கேட்டாங்க. நமக்கு சென்ட்ரல்லேருந்து இங்கே வரைக்கும் நம்மளால் முடியாத பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சரி நான் பரவாயில்ல, நீங்கள் வந்து இதோ அங்கே போனீங்கன்னா பஸ் கிடைக்கும், சென்ட்ரல் கிட்ட ஹாஸ்பிட்டல் கிட்ட போங்க, அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணி விட்டுட்டார். அந்த ஆட்டோவில் இருந்தால் கூட கடைசியாக கரெக்டாக நம்ம ஸ்பாட்லேருந்து போய் இறக்கி விட்டுருப்பார் போல். ஆனால் இந்த ஆட்டோக்காரர் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி வயலே இறக்கி விட்டீங்க, இது போங்க இதோ அந்த முனையில் தான் அப்படின்றாரு. அதனால் ஆட்டோக்காரனில் சில பேரை நம்ப முடியுது, சில பேரை சுத்தமாக நம்பவே முடியல. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. சிட்டிக்குள்ளே காடு போல் தோணுது. இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்குப்பா. இது சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி போனோம்னா அங்கே ஸ்னேக் பார்க் இருக்குது. முதல்ல பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்றா தான் இருந்திருக்குங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷாப் இருக்குங்க. இங்கே தண்ணியெல்லாம் வாங்கி குடிக்கலாம் போல். பாம்பு பூங்கா சென்னை ஸ்னேக் பார்க். 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா, மற்றவங்களும் 30 ரூபாங்க. மொபைல் ஃபோனுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மொபைல் ஃபோனுக்கு 30 ருபீஸ்ன்றது ஒரு ஃபேமிலிக்குங்க, ஒவ்வொரு மொபைலுக்கும் இல்லை. வெள்ள மலைப்பாம்புங்க எங்க இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. பாம்பு தலை இங்கே 2 பாம்பு இருக்குது. ஆமாங்க, இது பாம்பு தலை 2 பாம்பு இருக்குது. இது இருக்கான் பாருங்க. இங்கே எதுவுமே இல்லைங்க, மெயின்டெனன்ஸ்க்கு இருக்கும். இருக்கா பாம்பு இதில்? இல்லைங்க இருக்குங்க, இதுலேயும் பாம்பு. ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்குற பாம்பு தான், அங்கங்கே பார்க்குற பாம்புங்களும் இங்கே இருக்குது. வீட்டில் பார்க்குற பெரிய பாம்பும் இருக்குது. இங்கே தலை 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 இங்கே நகர்ந்து பாருங்க. தண்ணிக்குள்ளே நகரம் பாருங்க. தண்ணிக்குள்ளார பயங்கரமாக நகர்ந்துட்டே போகிறோம் பாருங்க. பட்டு விதி நம்ம இதை வந்து நம்ம வீட்டில் கூட பார்க்க முடியும். நல்ல பாம்பாங்க நாகராஜா. ஒன்று கூட ஏஞ்சிக்கலே, எல்லாம் படுத்துங்கன்னு சொல்லி கேட்குதுங்க. என் தங்கச்சி வருதுன்றதுக்காக அதுங்கெல்லாம் இந்த நாகினி டான்ஸ் ஆட முடியும். அதுங்க தான் படுத்துருக்குங்க, நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அதுங்களை வந்து பார்க்கறதுக்காக. நம்ம டிக்கெட் அதுக்காக கொடுத்தா மனுஷாளுங்களுக்கு கொடுத்தா அதுங்களுக்கு தெரியாது.
விட்டாக்க இது அது டிஜே டான்ஸ் ஆடணும்னு சொல்லும் போல இது. என்னது கண்ணாடி பிரியாணி. ஆ என்னது? குட்டி போடும். ஓகே, குட்டி போடுற பாம்புங்க இது. அதோ அந்த கடைசியில் இருக்கு. இது பாருங்க, சுருட்டு விரியனா. பாம்பு பார்த்தா உள்ளே எங்கேயுமே காணும். உங்களுக்கும் தெரியல, ஆனால் பாம்பு இருக்குங்க. எங்கன்னதோ இந்த பாருங்க, இந்த சின்ன செடி இருக்கு பாருங்க, இதில் இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? அவன் தாங்க. என்னடா டேய், என்னப்பா இது? ஓ, பொம்மையா? பொம்மைங்க. ஓகே, இது என்னது? இது விஷத்தை வந்து கண்ணுலாம் துப்பி விட்டுரும் போல இருக்குது. கருநாகம் இது. ஆமாம், இது வந்து இண்டோ சைனீஸ் ஸ்பிட்டிங் கோப்ரா. அவங்க அதாவது மேபி சைனாவுடைய ப்ரீட் போல இருக்குது. கருநாகம் கருப்பாக தான் இருக்குது, கருநாகம் மாதிரி. இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குங்க இது. வந்து பாலாமையம். பாலாமையை பார்க்க வந்தவங்க நம்ம காட்டாமைகள். அதுங்க என் தங்கச்சி வந்து அதை கூப்பிட்டுருக்கு. வாடிப்பட்டு வீட்டு கூட்டம் போறியாமா? இங்க வெளியே பாரு, தலை காமிச்சு. இந்த பக்கம் எங்கப்பா? இந்த பக்கம் வா. எங்க தூங்கு அவனுங்க பட்டுங்க. கூப்பிட்டுக்கோமா அவங்க பட்டவை. அமெரிக்கா பச்சை ஓனாங்க அது. எங்கப்பா? பெருசாக தாங்க இருக்கு. மூவ் பண்ணுறான் பாருங்க அவன். வந்தாங்க ஓனா, பச்சை ஓனாமா இருக்கான். சிங்கிளாக இருக்காங்க பாவம். பேச்சு துணி கூட யாரும் இல்லை. பேச்சு துணிக்கு ஆளே இல்லை போகுதுப்பா. தங்கச்சி உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசினாரு. இது இந்திய குளத்து ஆமையா, நம்பூர் ஆமைங்க இதுங்க. இதுல ஜூம் பண்றேன் இருங்க. அங்க பாரு எவ்வளோ பேசுவாங்க உட்காந்துங்குது செடியாண்ட. இவனை பார்க்கறதுக்கு நம்ம இவ்வளோ தொலைவு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் சார பாம்பு நம்பால தாங்க எங்க நாங்க தம்பிடுவான். சொந்தக்காரமே சொல்லிக்கிறாயா? ஐயோ, இந்த பக்கம் கொடுக்குதுப்பா. இல்ல, இதுல 2 பாம்பு மிக்ஸ் ஆயிருக்குது. அவனுங்க தான் குள்ளன்னு பார்த்தா என் தங்கச்சி வந்து எட்டி தாங்க பார்த்துருக்கு. அதுக்கும் எட்ட மாட்டான். ஏதோ எட்டி பார்த்துருக்கு. என்னதுப்பா? உடும்பா? எங்க? ஆமாங்க, இவனை வந்து படத்துல பாக்குறது தாங்க முறையே நேர்ல பாக்குறாங்க. என்னது இவங்க உடும்பு சாப்பிட்றவங்க போல இருக்குங்க. பேட்ச் வெறும் மனுஷனை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க இவங்க. கயிறு மாதிரி கத்தனை ஏறி வரும் தெரியுமா? என்ன பார்த்துங்க சம்மந்தப்பட்ட ஏதோ சொல்றாங்க. பஞ்ச் டைலாக் மாதிரி இருந்தது. என்னதுப்பா? உடும்பு கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால தான் உடும்பு கறி சாப்பிட்டு தான் இது ஓனாங்கறி சாப்பிட்ருக்கு போல இருக்குது என் தங்கச்சி. அதனால தான் ஓனா மாதிரி இருக்கு. இந்திய மலைப்பாம்பு பைத்தான். ஆனால் பெருசாக இருக்கா? இருக்கிறதுல இவன் தான் பெருசு போல. கல்லுக்கு நடுவுலையா? இதுங்க குட்டிங்களாங்க. ஜூன் 23 தான் பிறந்திருக்கான். அமெரிக்கன் கிரீன் இகுவானா பேபிஸ் தான். கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்கானுங்க இவனுங்க ஓனானுங்க. அங்கே பச்சை ஓனாம் பார்த்தோம், இங்கே சிவப்பு கலரில் ஓனா இருக்குங்க. இதாங்க இருக்கான் பாருங்க அங்கே. இவன் பேர் வந்து சியாமீஸ் crocodileங்க. இருக்கிறதுல பெரிய தலை போலுங்க அவன். அதுங்க அது ஃபுல்லாகவே அவன் தான் இருக்கான். ஆக்கியூபை பண்ணி வச்சுருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பத்தாம வால் வேற வெளியில மேலே வந்துருச்சுங்க அவனுக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. சதுப்பு நிற முதலைங்களா இவங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் வந்து பின்னாடி கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் முதலைங்க வந்து வாய் திறந்து வச்சுட்டே இருக்குது அப்படின்றதுக்காக கேள்வி. பதிலுங்க வந்து பயமுறுத்துறதுக்காக, சாப்பாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நன்று சுவாசிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு. பட் ஆன்சர் பார்த்தோம்னா அதனுடைய உடல் வெப்பத்தை வந்து சரியாக வச்சுருக்காக தான் நாங்கள் 3வது ஆன்சர் தான் இது. உடல் வெப்பத்தை குறைக்க. எங்க முதலையில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வாய் வந்து கூராக இருக்குங்க. அது பாருங்க, மூவ் பண்ணுற பாருங்க. அதாங்க அவனுடைய வாய். அடி என்னடா மீன் வாய் மாதிரி இருக்கு. அங்கே இன்னொருத்தர் தானப்பா பக்கத்துலேயே, அவன் வாய் மீன் வாய் உள்ளார ஒருத்தன் இருக்கானா. என்னங்க பயங்கரமாக இருக்கானுங்க இவனுங்க. ஈவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க இவனுங்க. இல்லைப்பா? இது நல்ல தண்ணியில் இருக்கான். அப்போ கங்கை நீர் முதலையங்க இது. கூர் பாருங்க,
அதோடைய மூஞ்சியே பார்த்தீங்கன்னா கூராக இருக்கும், மூக்கு வாய் எல்லாம். நைல் முதலை எத்தனை குட்டி முதலைங்களா? சின்ன சின்னதாக இருக்கா? எங்க இவனுங்க அதே தாங்க அங்கே பார்த்தலங்க, கங்கை நீர் முதலை, வாயெல்லாம் கூராக இருக்கு. அவனுங்க இருக்கானுங்க, ஒருத்த மேலே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கானுங்க. இவ்வளோ இடத்த விட்டுட்டு அவனுங்க அங்கே போய் படுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அடா போங்க, ஐயோ நான் பார்க்காத முதலையா, இப்போ பார்த்துட்டு வாங்க, நானே பெரிய முதலன்னு சொல்லிட்டு இருக்குங்க என் தங்கச்சி. விஷம் ஏம்பா, விஷம் இல்லாத பாம்புங்களாம்ப்பா. என்ன பேர்? கும்பேரி முக்கன். ஏதோ சினிமா படம் மாதிரி இருக்கப்பா. இவனை பார்த்து தான் அந்த படம் எடுத்தாங்களோ. இங்கே தெரியுதாங்க, அவன் தெரியுறான் பாருங்க, மெலீஸாக இருக்கான் பாருங்க. இவன் 1ங்க, நம்பர் 1. இது இன்னொருத்தன் நம்பர் 2. அங்கே வா, இந்த இங்கே இருக்கான் பாருங்க நம்பர் 3. அதாவது மூவ் ஆகிறாங்க பாருங்க. என்னதுவா பச்சை பாம்பு? ஆமாங்க, மூவ் ஆகிறோம். லைட்டிங் சரியா இல்லாதனால மசக்கையே தெரியுது நமக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கும். வெயில் காலம்ல, மேலே வேறு ஓடு. என்ன குட்டி? நீர்காத்தான் குட்டி. ஏங்க இவன் நம்பாளுங்க, தண்ணி பாம்புங்க. அவன் பேர் தானா இது, நீர்காத்தான் குட்டியா? மண்ணில் பாம்பா? இவன் சதுரங்க வேட்டையில் வரானா அவங்க. இவன் ஆனால் ஆளை காணுங்க, சாரி பாம்பை காணுங்க, உள்ளே இருப்பான் போல். ஏறி வரத்துக்கு பார்க்குறானாங்க அவன். ஏங்க இது பாருங்க, உண்மைதாங்க, அவன் வழி தேடுறாங்க. அது பாருங்க பாருங்க, இந்த இங்கே இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, பார்த்துட்டு இருக்கான். டேய் நீ போனா நானும் வர வேண்டான்னு சொல்லிட்டு. அங்கே ஒருத்தன் இருக்கான், நீங்கள் 2 பேரும் போன பிறகு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. தெற்காசிய மலைப்பாம்பா இவன் பாருங்க. எப்படியா என்னால் போக முடியாது வெளியில், நான் இங்கே இருக்கிறேன், சும்மா எனர்ஜி வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பேர் பார்த்தீங்கன்னா உப்பு நீர் பாம்பு, டாக் ஃபேஸ்ட் வாட்டர் ஸ்னேக் அப்படின்னு இருக்கு. ஒரே பாம்பு இருக்கா? ஒன்றும் பெருசாக தெரியல. அவன் நிறைய பேர் வந்து, அதாவது இவனுங்க வந்து கூட்டமாக வாழும் பாம்புகள் போல் கூட்டமாக படுத்துட்டு இருக்கானுங்க. நீர்கோழி, அதான் தண்ணி அங்கே பக்கத்தில் இருக்க, குளிப்பானுங்க போல். போயிட்டு நம்ம அவனை தொட்டு பார்க்கறதுக்கா? எங்க அதாங்க மேலெல்லாம் விட்டுப்பாங்கல்ல தொட்டு பார்க்குறது, அந்த மாதிரி டைப் போலுது. இங்கே இருக்கான் பாருங்க, அதாங்க இது இருக்கான் பாருங்க. 2 பேர் இருக்காங்க, 3 பேருங்க. இது அங்கே ஒருத்தன் இருக்காங்க, 1 2 3 பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாதானுங்க. அதை வரானுங்க பாரு, 2 பேர் வந்துட்டு இருக்கானுங்க. மியூசியத்துக்கு உள்ளே போகிறோங்க நம்ம. அதாவது இறந்து போன ஜீவராசிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க, நாம் பார்க்க போகிறோம். அதானேப்பா? ஆமாங்க, மியூசியம். இவனுங்கெல்லாம் எப்போ இறந்து போட்டாங்களோ தெரில, எல்லோரும் இங்கே போட்டு அடக்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே ஓனானுங்க இவனுங்க. மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டுங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸு அண்ட் கீழே வந்து அந்த இதுங்களோட உடல்களை வந்து பத்திரமா ஆசிடில் போட்டு வச்சுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பாம்பு மட்டும் உயிரோடு இருந்தாலும் இறந்து போயிருந்தாலும் பயமாக தாங்க இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏங்க இவனுங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அங்கே அவன் பார்த்துட்டு பொறாமப்பட்டிருக்கான். இது பாம்புங்க, பாம்பு மாதிரியே இருக்குது, பட் பாம்பு இல்லைங்க. இதெல்லாம் வந்து அந்த அதான் லைஃப் சைஸ் மாடல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் பார்ப்போம், போ கைத்தான போவோம். இதோட லைஃப் சைக்கிளில் முட்டை இந்த வெளியில் வருது. அப்புறம் அது வந்து என்னத்தை உணவாக எடுத்துக்குது அப்படின்றது. ஃபீடிங் கொடுத்துட்ருக்காங்க, சாப்பிட ஏதோ போட்டிருக்காரு அவர் ஜூ கீப்பரு. அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இதுங்க
இவன் பாருங்க, இவனை மட்டும்தான் நம்மளால் க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியுது. நீந்திட்டு இருக்காங்க இவன். இவன் பாருங்க, அப்படியே பொம்மை மாதிரியே தாங்க இருக்கான். ஆமாப்பா, தூங்குறாங்க. அவன்கிட்டயே போய் மோதுறான் பார்த்தியா, பயங்கரமானவன்பா அவன். ஏதோ பெரிய வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து எல்லா விதமான பாம்புங்க, முதலைங்க, அதுங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே என்ன ஒரு மினிக்கின்னு மினிக்கிட்டு இருக்கு. என்னப்பா இங்கே உட்காந்துருக்கீங்க? என்னது கண்ணிலையா? இப்போ ஓச்சுவல் ரியாலிட்டி போல் இருக்குதுப்பா. கண்ணில் அது போட்டுக்கினா பக்கத்துலேயே பாம்பு போகிற மாதிரி, அப்படியே அது கூட சண்டை போடுற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அது எல்லாம் முடிஞ்சிச்சு. எக்ஸிட்கே வந்துட்டோம், நம்ம கிளம்ப போகிறோங்க. புள்ளி போகலாமா? இங்கே ஆயில்ஸ் கூட இருக்காங்க, எண்ணெய்ங்க, அதாவது ஹோமியோபதி எண்ணெய்ங்கெல்லாம் விற்கிறாங்க போல இருக்குது. இதுதான் அது சம்மந்தப்பட்ட கடை. ஸ்னேக் பார்க்கிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம், வந்துட்டேங்க. வெளியிலேருந்து பார்த்தாவே தெரியுறானுங்க, மானுங்கள்லாம் இருக்குங்க உள்ள. சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே போல். அடுத்ததாக வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு தாங்க போகிறோம். பார்க்குக்குள்ளே மீனம்மா வந்து முதல்ல வேணான்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து இல்லை நம்ம மான் பார்த்துட்டோம், மான் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் சும்மா சொன்னேங்க. அதாவது அழகுக்காக என்ன போகிறோங்க. எல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. அந்த பிறகு ஒரு ஃபுட் கோர்ட் கூட இருக்குங்க, ஜூ கஃபே அப்படின்னு இருக்குது. என்ட்ரி டிக்கெட் போட்டுருக்குங்க. பசங்களுக்கு வந்து 10 ரூபா, பெரியவங்களுக்கு 60 ரூபாங்க. உள்ளார போகிறோங்க. என்ட்ரி என்னென்ன மிருகங்க இருக்க போகுதுன்னு தெரில, ஆனால் பார்க்கறதுக்கு போகிற மிருகங்க மட்டும் நம்மளுக்கு யாருன்னு தெரியும். மிருகம் நம்பர் 1 கடியாதான். 2 என் தங்கச்சி அப்பயே சொல்லிச்சுங்க, போனால் இவங்க எல்லோரும் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கண்ணே, வேணா கூப்பிட்டு போவாதானேன்னு சொல்லிச்சு. இதையும் தாண்டி போயிட்டுருக்காங்க பேட்சாகவே. என்னென்ன நம்ம ஆளுங்க வந்து துணி போட்ட மிருகங்கள் ஃபுல்லாக இருந்தானுங்க இதுக்கு முன்னாடி அங்கேருந்து பார்க்கும்போது. இவனுங்களும் அங்கே குட்டி பசங்க, வாங்க போய் பார்க்கலாம். எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க, காட்டுறவங்க. இது வந்து பறவைகளுக்காக கட்டப்பட்டது போல இருக்குங்க. அதனால தான் மேலேயும் நமக்கு வந்து க்ளோஸ்டாக இருக்குது. உள்ளே என்னென்ன பறவைங்க இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப தொலைவாக இருக்குது அதுங்கெல்லாம். பறவைங்களாப்பா? இங்கே மட்டும் கண்ணாடி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த சலடியாக இருக்குல்ல, இங்கே மட்டும் கண்ணாடி வச்சுருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தெரியுது நமக்கு. இதோ தெரிறானுங்க, அங்கே இருக்கானுங்க பாரு. ஸ்னேக் பார்க்குள்ளே வந்து டயர்டாகி உட்காந்துட்டாங்க நம்ம ஆளுங்கெல்லாம், நடக்க முடியாமல். கண்ணாடி பிளராக இருந்தாலும் அவனுக்கு பெருசாக தெரியலைங்க. இங்கே என்ன இருக்குதுதான்? இங்கேயும் பாம்பு தாங்க. ஸ்னேக் பார்க்கும் சில்ட்ரன் பார்க்கும் ஒன்றா இருந்தது இல்லையா? என்ன பீகாக் பார்க்கறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக தெரியும், ஏன்னா எப்போ கூட்டதில்ல, ஃபஸ்ட் டைமுங்க. மயிலுன்னு ஒன்று பாருங்க பறந்து போயிட்டா, நான் பார்த்ததே இல்லை. மயில் பார்த்தீங்கன்னா தோகை விரிச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ஆண் மயிலுங்க இது. பெண் மயில். பெண் மயிலுக்கு தோகை இது மாதிரி அழகாக இருக்காது. இது முன்னாடி பயங்கரமா சவுண்ட் வந்துச்சு. பிரணவ் 2 வாட்டி கட்டினாம்பா, 2 வாட்டி குரல குத்துறதுக்கு அப்புறம் கொடுக்கல. மயில் முட்டைட்டு இருக்குங்க, ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது. காட்டு இங்க பசங்க விளையாடுற பூங்கா கூட இருக்குதுங்க. நம்ம ஆளுங்க பார்த்தா விட மாட்டாங்கல்ல. நல்ல இந்த வெயிலில் கூட டயர்டாகாமல் விளையாடுறதுங்க எங்கள் அண்ணன் பசங்க மட்டும்தாங்க. ஐயோ அது பாரா, ஏறுங்க ஏதோ வந்துச்சு விடாயா. இப்போ வந்து எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இதில் விளையாட போகிறாங்க. வாடா பாட்டில் கொடுத்து. 2 சின்ன குழந்தைங்க இப்போ இதில் விளையாட போகிறாங்க. சுபாஷ் வந்து சின்ன குழந்தையாமா அவங்க அம்மாவுக்கு. இன்னொரு சின்ன குழந்தைங்க பாருங்க, எங்கள் தங்கச்சி. அதாவது கொள்ளுமா இருந்தா சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. உங்கள் தங்க சின்ன குழந்தை பாரு, ஏறு 8 ஆட்டமா.
லாலி 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 லாலி. குழந்தைங்க உயாலாட்ருக்கு. குழந்தைங்க 30 வயசான சின்ன குழந்தை. 40 வயசான சின்ன சரி குழந்தை. 40தாங்க என் தங்கச்சிக்கு. இவங்க பாருங்க குட்டிஸ் விளையாடுறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க இங்க. குழந்தைய ஆட்டி விடுதுங்க. இவனுங்க பாருங்க, இவனுங்க எங்கனாலும் போய் விளையாடுவானுங்க. அது பாருங்க, யாருன்னே தெரியாதவங்க கூட கூட போய் இவனுங்க ஜாயின் ஆகிட்டு விளையாடுவானுங்க. குட்டிஸ்லாம் சுறுசுறுப்பாக விளையாடுறாங்க. நான் மட்டும் என்னால் முடியல. டயர்ட். சரி நல்லா உட்கார், அப்படியே ஒரு போட்டாய் எடுக்க உட்கார், அப்படியே போட்டாய். என் பின்னாடி இது பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்ஸுக்கு டாய்லெட்ஸு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொன்னால் கண்ணாடி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் நல்லாயிருக்கு. இன்னும் நிறைய இடம் இருக்குங்க சுற்றி பார்க்க. உள்ளெல்லாம் நாங்கள் போகலை, ஏன்னா நேரம் இல்லைன்றதுனால நாங்கள் உடனே கிளம்பிட்டு இருக்கோம். மதியம் சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. பசங்க இதுக்கு மேலே வந்து சோர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க பசி பசின்னுட்டு, அதனால் போகல. என்னம்மா என்னது? கருப்பு மூஞ்சி குரங்கு. ஓ, அங்கே கருப்பு மூஞ்சி குரங்கு இருக்குது, இங்கே அது உன்ன மாதிரியே இருக்குப்பாங்க. வந்து டயர்ட் ஆகிட்டானோ. தண்ணியா? தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை, போடா புட டெய் புட்ட. அந்த அக்கா தண்ணி கொடுத்தாங்க. கேட்க அந்த தலை கலைஞ்சிச்சிங்க, அதனால வந்து தலை வாரி விட்டுருக்காங்க. தங்கச்சி ஏதோ நார்மலாக தேடிட்டு இருக்கேன். என்னம்மா தேடிட்டு இருக்க? மேக்கப் கிட்டா? என்னப்பா எப்படி இருந்த? நல்லா தான் இருந்தது, முயசாக பார்க்கல. இந்த சில்ட்ரன் பார்க்கில் வந்து ஒரு 1/4 பாகம் தான் பார்த்தோம், 3/4 பாகம் பார்க்கலைங்க. டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். உள்ள கழுகு இருக்குங்க, அதோ அவங்க மேலே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதை பறக்கிறான் பாருங்கள். அது என்னன்னு தெரிலங்க. ஜூ போனாலும் இல்லை இந்த மாதிரி பார்க்குக்குள்ளே வந்தாலும் என்ட்ரன்ஸை விட எக்ஸிட்டை பார்க்கும்போது தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உயிர் ஆனால் இந்த பசங்க மட்டும் டயர்ட் ஆக மாட்டாங்க. எக்ஸிட் வந்துட்டோம். இது ஜூ லே அவுட் பிளானுங்க, அதாவது எங்கே ஆரம்பித்து எப்படி போய் எங்கே முடிக்கணுன்றது. என்ட்ரன்ஸ் எக்ஸிட் இருக்கு இல்லையா? கிண்டி பார்க்குக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கள். ஸ்னேக் பார்க் சொல்லிட்டே இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் எங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டைமிங் பிளான் இல்லாமல் வந்துட்டோம். ஆனால் நீங்கள் வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. நிறைய பேர் லஞ்செல்லாம் கட்டு வந்தாங்க. எங்களுக்கு பசி ஒரு பக்கம், நடக்க முடியல. நல்ல வெயில் டைமில் வந்துட்டோம், அதனால் எங்களால் மியூஸாக பார்க்க முடியல. ஆனால் ரொம்ப சந்தோஷம், பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லா விதமான பாம்பு நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் தான் அடுத்து செஞ்சு பாருங்க. டாட்டா பாய்.